கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போனவர் இன்னும் வரலையே. பழையபடி வேற எங்கேயாவது போயிட்டாரா? கோயில்ல எந்த பொண்ணையாவது பார்த்து சாந்தி சாந்தின்னு பின்னாடி போயிட்டாரா? இவரை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கே. கடவுளே, இந்த மனுஷனை எப்படியாவது நீதான் காப்பாத்தணும். விநாயகா, என் மக சாந்தியை நான் சீக்கிரம் பார்க்கணும். என் மக சாந்தியை பார்க்க வச்சுட்டு மறுபடியும் அவளை என்கிட்ட பிரிச்சுட்டேப்பா. ஏன்பா என்ன சோதிக்கிற? என் மகளோட எப்பவும் நான் அவ கூடவே இருக்கணும். எல்லாமே எனக்கு அவதானே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் மகளை என் கண்ணில் காட்டிடுப்பா. அப்பா, அம்மா, 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 அப்பா. சாந்தி, அப்பா, அம்மா, அம்மா. சாந்தி, நீ மலையில இருந்து விழுந்து செத்து போயிட்டேன்னு சொன்னாங்களேம்மா, அது உண்மைன்னு நம்பி உனக்கு காரியம் கூட பண்ணிட்டோம்மா. ஐயோ கடவுளே, என் மக உயிரோடு இருக்கும் போதே பெத்த மகளுக்கு காரியம் பண்ண வச்சிட்டியே. அம்மா, நான் தவறி மயக்கமாய் கீழே விழுந்துட்டேன். அவ்வளவு உயரமான மலையில இருந்து கீழே விழுந்தவங்களோட சடலத்தை யாராலையும் பார்க்க கூட முடியாதுமா. அதனால தான் நான் செத்துட்டேன்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. நீங்களும் அதையெல்லாம் நம்பும்படி ஆயிடுச்சு. அம்மா சாந்தி, இவ்வளவு நாள நீ எங்கம்மா போன? ஏம்மா நம்ம வீட்டுக்கு வரல? அம்மா, மலையில இருந்து கீழே விழுந்த அதிர்ச்சியில என் தலையில அடிபட்டு கடந்த கால நினைவெல்லாம் நான் எழுந்திருந்தேன். ராகுல்னு ஒரு டாக்டர் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காரு. புண்ணியவன், அவன் நல்லா இருக்கணுமா? எனக்கு உயிர் இருந்தோம் கடந்த கால நினைவெல்லாம் இல்லாததுனால தாம்மா உங்களை எல்லாம் பார்க்க நான் வரல. சுய நினைவுன்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உங்க மக சாந்தி ஒன்ன அப்பாவெல்லாம் பார்க்க மறப்பனாமா? கடவுள் கண்ணை திறந்துட்டாமா. என் மக சாந்திக்கு மறுபிறவி கொடுத்து எங்க மகளை எங்ககிட்டயே அனுப்பி வச்சிட்டான். இன்னும் கேட்டு திறந்தே கிடக்கு. இதை சாட்சி வைக்கணும் கூட யாருக்கும் தோண மாட்டேங்குது. வீட்டை திறந்து போட்டு அவ என்னதான் பண்றாளோ? எங்க போனாங்க எல்லாரும்? அப்பா எங்கம்மா? அப்பா கோயிலுக்கு போயிருக்காருமா, இப்ப வந்துருவாரு. நீ உட்காருமா. லட்சுமி, யாருக்கிட்ட? அப்பா எங்கம்மா? அப்பா கோயிலுக்கு போயிருக்காருமா, இப்ப வந்துருவாரு. நீ உட்காருமா. லட்சுமி, யாருக்கிட்ட? அப்பா, என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, உன்னை மறுபடியும் இந்த வீட்டுல பாப்பேனா அப்படின்னு நினைச்சு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் என்ன பண்றது என்ன பேசுறது எதுவுமே எனக்கு புரியலம்மா. அப்பா, நான் வந்தது அதிர்ச்சியாவும் அதே சமயத்துல ஆச்சரியமாவும் உங்களுக்கு இருக்குல்ல? அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ நம்ம வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உன் வீட்டுக்கு தானே நீ வந்திருக்க. அது இல்லப்பா, நான் செத்துட்டேன்னு எல்லாரும். அம்மா சாந்தி, மறுபடியும் அந்த வார்த்தையை என்கிட்ட சொல்லாதம்மா. ஊர் உலகமே அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா நான் நம்பலையே. ஏன் நம்பணும்? எதுக்காக நம்பணும்? நீ உயிரோட தான் இருக்க, மறுபடியும் என் மகளா இதே வீட்டுக்கு திரும்பி வருவ அப்படின்னு என் உள் மனசு சொல்லிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனா ஆனா இந்த ஊர் உலகத்துக்காக, சடங்கு சம்பிரதாயத்துக்காக இதே கையால உனக்கு நான் காரியம் எல்லாம் பண்ணிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. அப்பா, என்னப்பா இது?
சின்ன புள்ள மாதிரி எழுதுகிட்டு நான் தான் உயிரோட வந்துட்டேன்ல. அம்மா சாந்தி, நம்ம வீட்டுல எல்லாருமா சேர்ந்து எனக்கு பைத்தியக்கார பட்டம் கட்டி பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் சேர்த்துட்டாங்கம்மா. அம்மா, ஆனா நல்ல வேளை நான் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அன்னைக்கு தாம்மா உன்னை பார்த்தேன். ஆமாம்மா, நீ இருந்தது கூட ஒரு டாக்டர் வீடுன்னு சொன்னாங்களே. நான் கூட உன்னை சாந்தின்னு கூப்பிட்டா நீ யாரையோ சொல்ற மாதிரி நினைச்சு எனக்கு தெரியாதுன்னு பேசாம இருந்துட்டியம்மா. அங்க இருந்தவங்கலாம் உன்னை ரஞ்சனின்னு கூப்பிட்டாங்க. அது ஒரு பெரிய கதைப்பா. அத பத்திலாம் நான் அப்புறமா சொல்றேன். அந்த வீட்டுல வந்து உன்னை பார்த்து பேசின விஷயத்த சொன்னா யாருமே என்ன நம்பலம்மா. ஆமா சாந்தி, உங்க அப்பா உன்னை மறக்க முடியாம உன் நினைப்புல ஏதேதோ பேசுறாருன்னு நினைச்சிட்டோம்மா. எங்களை மன்னிச்சிருமா. என்னம்மா இது, பெத்த பொண்ணுகிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? இந்த மாதிரி சூழ்நிலையில யாரா இருந்தாலும் அப்பா சொன்னதை நம்பி இருக்க மாட்டேங்கம்மா. சரி லட்சுமி, சாந்தி என்ன சாப்பிட்டுருக்க மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பம் பாயா ரெடி பண்ணுமா. போ, சீக்கிரம் போ. சரிங்க சாந்தி, அப்பா கிட்ட பேசிட்டு இருமா, இத வந்துடுறேன். சரிம்மா. சாந்தி, உன் மாமனார் வீட்டுக்கு போனியாம்மா? போனப்பா. நான் கூட உன்னை சம்மந்தி தான் கொண்டுட்டார்னு தப்பா நினைச்சு அவர்கிட்ட ரொம்ப ஆத்திரமா நடந்துக்கிட்டேன். அவர் முகத்துல இனிமே எப்படி முழிப்பேன்னு எனக்கே புரியலம்மா. அவர் என்ன ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்பா, என் மேல உள்ள பாசத்தினால தானே நீங்க அப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணீங்க. அதையெல்லாம் அவங்க தப்பா நினைக்கவே மாட்டாங்கப்பா. இருந்தாலும் சம்பந்தியை பார்த்து அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா தாம்மா என் மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். வாமா, இப்பயே போய் சம்பந்தி கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துடலாம். வேணாம்ப்பா, நான் இப்ப அங்கிருந்து தான் வரேன். உங்களை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு நாளைக்கு அங்க போலாம்ப்பா. உங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இருந்து எவ்வளவு நாளாச்சு. ஆமாம்மா, நாள் பூரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலதான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இனிமே என்னை விட்டு நீ எங்கேயுமே போகவே கூடாது, என் கூடவே இருக்கணும். புரியுதா? நீங்க ஏன்பா அழறீங்க? நீங்க அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது. தெரியும்மா, நான் அழுதா உன்னால தாங்க முடியாது, நீ அழுதாலும் என்னால தாங்க முடியாது. ஆனா ஒண்ணுமா, இனிமே இந்த அப்பா விட்டு நீ எங்கேயும் போகவே கூடாது. ஆமா, என்னால அதை தாங்கவே முடியாதுமா. கண்டிப்பா போக மாட்டேன்ப்பா, உங்க கூடயே இருப்பேன். அது போதுமா எனக்கு, அது போதும். அம்மா, அப்பா கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன்ப்பா. அப்பா, நேரத்துக்கு மருந்து சாப்பிட மாட்டீங்களாப்பா? என்னப்பா இது, டயத்துக்கு மருந்து சாப்பிட்டா தானேப்பா சளி குறையும். சளி குறைஞ்சா தானேப்பா இருமல் நிற்கும். இந்தாப்பா. இந்தாங்க. ஏமா, வீட்டுல தானே இருக்க, அப்பாக்கு டயத்துக்கு மருந்து கொடுக்க மாட்டியா? நானாட கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். எப்ப கொடுத்தாலும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னா என்னடா பண்றது? ஏன்பா இப்படி பண்றீங்க? அண்ணே, எதுக்கா இங்க வந்த? உனக்கு சேர வேண்டிய சொத்தை சீக்கிரமா கொடுத்துடுறோம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காரு. நான் சொத்து கேட்க வரல. பணமா கேட்க வந்தீங்களா? எதுவா இருந்தாலும் எங்க அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டாம், நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். நான் பணமும் சொத்த கேட்க வரல. அண்ணே, கணேஷ் அண்ணன் மக சாந்தி சாவுக்கும் வாசியோட குழந்தை செத்ததுக்கும் நான் தானே காரணம். நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் மன்னிக்கல, தண்டனை கொடுத்துட்டான். பணத்துக்கு ஆசைப்பட்டு என் மகனுக்கே தெரியாம அவன் கொண்டு போன விதை நெல்லுல கஞ்சா வச்சு அனுப்புன. ஆனா நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பணம் கிடைக்கல. என் மகனை போலீஸ் பிடிச்சு ஜெயில போட்டுட்டாங்க. ஆண்டாளு, ஆசைப்படுறதுல தப்பு இல்ல, ஆனா தவறான வழியில ஆசைப்படக்கூடாது. பெத்த மகனே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ எல்லாம் எப்படி நிம்மதியா இருக்க? மனுஷ ஜென்மமா இருந்தா தானே வருத்தப்படுவ. இதோ பாருங்க, உங்களால என் குடும்பம் பட்ட அவமானமும் வேதனையும் போதும். திரும்பவும் மன்னிப்பு கேட்க வந்தேன்னு மறுபடியும் ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுறாதீங்க. நீங்க பாக்குற ஆண்டாள் செத்துட்டா.
நான் பண்ண துரோகத்துக்கு அண்ணே நீங்க என்ன மன்னிச்சாதான் எனக்கும் நிம்மதி. உயிருக்கு போராடிட்டு இருக்கிற என் புருஷனும் பழைப்பாரு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க அண்ணே. ஆண்டாளு என்னாச்சு உன் புருஷனுக்கு? என் புருஷன் கை கால் விளங்காம படுத்த படுக்கையா கிடக்குறாரு. விதையை போட்டா செடி முளைக்கும். நீ மத்தவங்க குடும்பத்துல விஷத்தை தானே போட்ட. அது உன் பையன் புருஷன்னு தொடருது. நான் பண்ண பாவத்துக்கு ஆண்டவன் என்னெல்ல தண்டிச்சிருக்கணும். தப்பே பண்ணாது என் மகனையும் என் புருஷனையும் எதுக்கு தண்டிக்கணும்? ஆண்டவன் கணக்கு எப்பவும் தப்பாகாது. உன் புருஷன் உன் மகன் மூலமா ஆண்டவன் சரியா தான் நடந்துக்கிறான். அவங்கள நினைச்சு வேதனையில் துடிக்கிற பாரு. இதுதான் நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தண்டனை. அண்ணே நான் என்ன பண்றது, என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கிறேன். கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி என் வாழ்க்கைய நாசமாயிடுச்சு. ஆண்டாளு, எப்பவும் தப்பு நீ உணர்ந்துட்டியோ அப்பவே அந்த ஆண்டவன் மட்டும் இல்ல, இந்த அண்ணனும் உன்னை மன்னிச்சுட்டான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத விட என் தம்பி கணேசன்கிட்ட போய் மன்னிப்பு கேளு. அவன் தான் தான் பொண்ணு சாந்தி இழந்துட்டு பைத்தியக்கார மாதிரி இருக்கான். போ, இனிமேலாவது மத்தவங்க குடும்பத்தையும் உன் குடும்பமா நினைச்சு பழகு. சத்தியமா இனிமே என் வாழ்க்கையில தப்பே பண்ண மாட்டேன்னு இப்பவே கணேசன் கிட்ட போய் நான் மன்னிப்பு கேக்குறேன். வரேன்னு வரேன். நீ ஏங்க ம், இந்த ஆண்டாளை நம்ம முழுசா நம்ப கூடாதுங்க. இல்ல சுப்பு, இதுக்கு மேலேயே ஆண்டாள் திருந்தலன்னா அவ மனுஷ ஜென்மமே இல்ல. டேய் மணி, ஆ சொல்லுங்கப்பா. ஈஸ்வரனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு போ. ஆ சரிப்பா, வரேம்மா. ம் சுப்பு, ம் நானும் மாயாண்டி போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க. சாந்தி, தூக்கம் வரலையம்மா? இல்லம்மா. அப்பா தூங்கிட்டாரா? தூங்கிட்டாருமா. இன்னைக்குதான் அவரும் நிம்மதியா தூங்க போறாரு, நானும் நிம்மதியா தூங்க போறேன். எப்பவுமே அவருக்கு உன் நினைப்புதாம்மா. உன் வயசுல எந்த பொண்ணை பார்த்தாலும் சரி, உடனே என் மக சாந்தி வந்துட்டா அப்படின்னு நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாருமா. இது மட்டுமா பண்ணாரு? உன் மாமனார் தான் உன்னை கொலை பண்ணாருன்னு அவரை குத்தி கொலை பண்றதுக்காக கத்தி எடுத்துட்டு போய் ரொம்ப தகராறு பண்ணிட்டாருமா. அப்பாவா கோவப்பட்டு கத்தி எடுத்துட்டு போனாரு? ஆமாம்மா. என்னால நம்பவே முடியல. அவர் ஏதோ ஆத்திரமா பேசிட்டேன்னு சொன்னாரு. அவருக்கு தான் நாம யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம்னு தெரியாம போயிடுச்சேம்மா. இதையெல்லாம் மனசுல வச்சுட்டு அப்பாவுக்கு மனநிலை சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு வந்திருக்கீங்க. நாங்க ஒன்னும் திடீர்னு அந்த முடிவுக்கு வரலம்மா. ஒரு நாள் ராத்திரி எல்லாரும் அசந்து தூங்கிட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துச்சு. பக்கத்துல பார்த்தா படுக்கையில உங்க அப்பாவை காணோம். வீடு முழுக்க தேடினேன், அவர் எங்கேயுமே இல்லம்மா. கடைசியில மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா, சாந்தி, ஏம்மா சாந்தி, நீ மாடியில இருந்து குதிச்சிட்டியா? உன்ன மாதிரி அப்பாவும் குதிக்கிறேன்னு சொல்லி அவரும் குதிக்க போயிட்டாருமா. நல்ல வேளை அந்த நேரத்துல நான் போனதுனால அவரை புடிச்சிட்டேன். என்னங்கன்னு கேட்டா, என்ன சாந்தி கீழே இருந்து கூப்பிடுறா, என்ன விடு, நானும் கீழே குதிச்சு அவகிட்ட போறேன்னு குதிக்க போயிட்டாருமா. அவரை நான் கூட்டிட்டு வரதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேம்மா. இப்படி எல்லாம் உங்க அப்பா நடந்துக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கூப்பிட்டதுக்கு என் மக சாந்தி சாவல, நான் நல்லாதான் இருக்கேன்னு பேசினதையே திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தாருமா. நம்ம சாந்தி செத்துட்டான்னு நானும் ராஜாவும் சொன்னோம். அதுக்கு உங்க அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என் பொண்ணு செத்துட்டாளா, அப்போ அவளை நீதான் கொலை பண்ணியான்னு கத்தி எடுத்து என்ன குத்த வந்துட்டாருமா. அப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாரா? அவருக்கு எம்எல்ஏ எவ்வளவு பாசம் இருந்தா தான் பண்றது என்னன்னு தெரியாத அளவுக்கு நடந்திருப்பாரு. சரி விடுமா, நடந்ததையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடலாம். நீ படுத்து தூங்குமா. எனக்கு தூக்கம் வரல. தூங்கலன்னா உடம்புக்கு ஆகாதுமா. எனக்கு தெரியும். சொன்னா கேளுமா. அம்மா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் எங்கிருந்தா இப்படி கோவம் வருதோ தெரியல. கோவம் வர மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க. கவலைப்படாம போய் தூங்குங்கம்மா. சரிம்மா, சீக்கிரமா தூங்கு. அப்பா, உங்ககிட்ட இருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது. அதே மாதிரி என் கிட்ட இருந்து உங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. எனக்கு மரணம்னு ஒண்ணு ஏற்பட்டா
அது உங்களோட தான்ப்பா. உறவுல தான்ப்பா எனக்கு நீங்க அப்பா. ஆனா பாசத்துல நீங்க எனக்கு ஃப்ரெண்ட், காட், எல்லாமே. ஹலோ, சொல்லு கணேஷா, என்ன விஷயம்? அண்ணே, என் பொண்ணு செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தமே, அவ இப்ப உயிரோட வந்துட்டானே. என்னப்பா சொல்ற, உண்மையாவா? ஆமாண்ணே, சாந்தி உயிரோட தான் இருக்கா. நாம கும்பிட்டு தெய்வம் நம்மளை கைவிடடா கணேஷா. நீங்க எப்ப வரீங்க? நானும் சுப்பு இப்போ புறப்பட்டு வரோம். சரி சரிப்பா. என்னங்க நீங்க சந்தோஷமா பேசுறத பார்த்தா ஏதோ சந்தோஷமான விஷயம்னு தெரியுது. சுப்புலட்சுமி, மலையில இருந்து கீழே விழுந்து சாந்தி செத்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தமே, ஆமா. அவ உயிரோட இருக்கலாம். இப்பதான் என் தம்பி கணேசன் போன் பண்ணான். அப்படியாங்க? கடவுளே, கண்ணை திறந்துட்டேப்பா. எங்க பொண்ணு சாந்திக்கு மறுபிறவி கொடுத்துட்டேன். வா சுப்புலட்சுமி, உடனே கிளம்பி போய் என் மகளை பார்த்துட்டு விடுவோம். நீங்க வேண்டாங்க, நான் போயிட்டு நம்ம பொண்ணை கையோட கூட்டிட்டு என்ன வந்துடுறேன். பேசுற சுப்பு? என் மனசு கடந்து துடிக்குது. உடனே போய் பார்த்துட்டு வரலவா? வேண்டாங்க, டாக்டர் என்ன சொல்லிருக்காரு? நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்காருல்ல, அதனால எனக்கு ஒண்ணு இல்ல சுப்பு, நான் நல்லா தான் இருக்கேன். வா. தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க. இதையும் மீறி என் கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் உங்க மகளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ உங்களை திட்ட மாட்டாளா? டாக்டர் சொன்னதையும் மீறி நீங்க ஏன் பெரியப்பாவை கூட்டிட்டு வந்தீங்கன்னு என்னையும் திட்டுவாங்க. சந்தோஷமா வந்திருக்கிற நம்ம மக சங்கடப்படுவா இல்லைங்க? சொன்னா கேளுங்க, நான் போய் சாந்தியை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சுப்புலட்சுமி, எனக்கு இங்க இருக்கிறதுக்கே மனசு இல்ல. சரி சரி, சீக்கிரம் போய் உடனே இங்க கூட்டிட்டு வந்துருப்போ. சரிங்க, உடனே வந்துடுறோம். அப்பனே இறைவா,